உன் ஆத்துமாவை ஆண்டவர் காப்பார். போக்கையும் மரத்தையும் ஆண்டவர் பாதுகாப்பார். எல்லா தீங்குக்கும் விலக்கி காப்பார் அப்படின்னு சொன்னார்ல. அந்த வாக்கின்படியே ஆண்டவர் பாதுகாப்பார். ஆனா அதுக்கு நம்ம செய்ய வேண்டிய சில காரியம் இருக்குது. ஆண்டவர் செய்ய வேண்டியதை அவர் செய்வார். நாம் செய்ய வேண்டியதை நம்ம செய்யும் போதுதான் தேவனுடைய வாக்குத்தத்தை நம்முடைய வாழ்க்கையில நிறைவேறும். ஆண்டவர் வாக்கு கொடுத்துட்டார, இனி அவர் பார்த்துக்குவார். நம்ம எப்படி இருக்கலான்னு இருந்தா அந்த பாதுகாப்பை நம்ம இழந்து விட நேரிடும். அதனால ஆண்டவருடைய பாதுகாப்பை நம்முடைய வாழ்க்கையில உண்டாகி அவருடைய ஆசீர்வாதம் நம்முடைய வாழ்க்கையிலே காணப்படுவதற்கு நாம் என்ன செய்ய வேண்டும் என்பதையும் அறிந்து கொள்ள வேண்டியது அவசியம். அப்படியா, நான் ஏதாவது செய்யணுமா? செய்யணும். ஆண்டவர் நம்ம கூட இருக்கணுமானா, நீங்கள் கர்த்தரோடு இருந்தால் கர்த்தர் உங்களோடு இருப்பார். நீங்கள் அவரை விட்டு விட்டால் அவர் உங்களை விட்டு விடுவார்னு எழுதியிருக்கல பைபிள்ல.